மலையாள படம் பார்க்குறீங்களே, மலையாளத்திலே ரிவ்யூ பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் வந்து சொன்னேன், நான் வந்து மலையாள படத்தை தமிழ் ஆடியன்ஸுக்கு தமிழில் ரிவ்யூ பண்ணி தமிழில் சொல்கிறேன்டா அப்படின்னு. சரி, உன் ரிவ்யூவை பார்த்துட்டு அந்த மலையாள படத்தை போய் பார்க்குறவனுக்கு மலையாளம் தெரியாதுல்ல, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. அப்போ தான் வந்து ஒரு கான்வர்சேஷனை போட்டு முடிச்சு விட்டேன். சினிமாவுக்கு மொழி கிடையாதா அப்படின்னு. ஏன்னா இந்த படம் வந்து நான் பார்க்கும்பொழுது சப்டைட்டிலே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளத்தில் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, எனக்கு நிறைய இடங்களில் வந்து நடந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. இப்போ சப்டைட்டில்னா கூட ஏதோ ஒன்று ரெண்டை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இத்தனைக்கு இந்த படம் வந்து ஒரு த்ரில்லரு. அது இல்லாமல் இந்த படம் வந்து பயங்கரமாக சஸ்பென்ஸாக த்ரில்லராக போய்கிட்டு இருக்கும்போது சில ஹியூமர் சீக்வன்ஸ் ஒன்று உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரிலேட்டபிள் ஆகணும். இப்போ வந்து பாடி லாங்குவேஜாக வர காமெடி நம்மளுக்கு வந்து புரியும். டயலாக் வைஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடி நம்மளுக்கு புரியுது அப்படின்னா அந்த சினிமாவுக்கு மொழி கிடையாது அப்படின்ற விஷயம் வந்து அந்த இடத்துல பயங்கரமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இந்த படம் வந்து நசியா நடிச்சிருக்காங்க, பாசில் ஜோசப் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இதை வந்து வேற ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு. அவர் நடிச்சா காமெடி இருக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் அந்த ஹியூமர் சென்ஸை தாண்டி படம் வந்து எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிரூபணப்படுத்துற மாதிரியான ஒரு படங்கள்லாம் தான் வந்து தொடர்ந்து வந்து பாசில் ஜோசப் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் தாட்டை கையில் எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த கடை இதுலேருந்து தொடங்கப்பட்டது, இதில் தான் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு யூனிவர்சல் தாட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபேக்டரை கொண்டு போய் வந்து முடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான த்ரில்லர் படங்களில் இப்போ வந்துட்டு ஒரு சில கொலை சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு வைப்பாங்க. மதத்தின் பெயரால் வந்து கொலை செய்யப்பட்டாங்க, ஜாதியின் பெயரால் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற ரிலேட்டபிளான, அதே மாதிரி இன்னைக்கு சமூகம் வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான உறவுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உறவை மையப்படுத்தின ஒரு படம் தான் இந்த படம் வந்துட்டு. அதை ஒரு கோரா சஸ்பென்ஸாக த்ரில்லராக வச்சு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த படத்துல இருந்து எந்த சீனை எதை சொன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஏதாவது டயத்தில் கெஸ் பண்ணி உங்களுக்கு அந்த த்ரில்லருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போயிடும். மோஸ்ட்லி த்ரில்லர் படத்தில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்கேஜிங்காக நம்ம உட்காந்து படம் பார்க்குற வரைக்கும் தான் நல்லா இருக்குமே தவிர, அதில் என்னென்ன அடுத்த ட்விஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க, திரும்ப பார்க்கணுன்ற நம்மளுக்கு மைண்ட் செட் வராது. ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கறது கூட மைண்ட் செட் வரும், காமெடி படம் பார்க்கறது. ஆனால் த்ரில்லரில் வந்து நம்மளுக்கு இதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எங்கேஜிங்கான அது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக உட்காந்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது டக்குன்னு இந்த ட்விஸ்ட் நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ள அந்த படம் வந்து நம்மளை வந்து கொண்டு போயிடும். அது ஒரு சின்ன ஒரு மைனஸாக எனக்குமே அப்படி தோணி இருக்கு. அது ஒரு மைனஸாக அந்த மாதிரி த்ரில்லர் படங்களை வந்து நான் பார்க்குறேன். ஆனால் முழுக்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம் தான். நசிரியா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேஸ் இருக்குல்ல நசிரியா அவர்கள், அந்த கிரேஸ் குறையாமல் படம் முழுக்க உட்காந்து அவங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாசில் ஜோசப் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக நடிச்சிருந்தவங்க எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவங்களோட வந்து ரொம்ப டன் லெவல் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளத்தில் பார்த்தனால என்னவோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்னடா கொஞ்சம் மாறி போகுது படம் அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மறக்கடிச்சு வச்சு பயங்கரமாக எங்கேஜிங்காக அந்த படத்தை வந்து நம்ம வந்து கொண்டு போக வச்சிருச்சு. மலையாள சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்டில் தான் மழை பயங்கரமாக வந்துட்டு மலையா மஞ்சுமல் பாய்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுஷ்மா தர்ஷினி வரையும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க இண்டஸ்ட்ரி கிட்டே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த மலையாள படங்கள் வந்து பெரிய க்ரோவிங்காக போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்க்கலனாலும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப்லையோ அல்லது மலையாளத்திலேயோ ஓடிடியில் வந்தாலும் கண்டிப்பாக பாருங்கள். எதில் பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எங்கேஜிங்கான ஒரு த்ரில்லரான ஒரு படமாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு இந்த படத்தில் ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜி த்ரில்லரிங்குள்ள இந்த மாதிரியான காமெடி வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த படத்தினுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டம்ப்டாக தோணுச்சு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக, எங்கேஜிங்கான ஒரு படமாக இருக்கும். அல்லது நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்த்தா ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த படம் சுஷ்மா தர்ஷினி. நன்றி.